ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல சோ அதுல எல்லாரோட பேரண்ட்ஸ் வீட்டுல வர போறாங்க. அதனால யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, யாரெல்லாம் பயத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கண்டக்ட் பண்றாப்ல. சோ இதுல எல்லாரும் யாரை சொல்லியிருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். ஒருத்தர் வந்து எஃப்ஜே, அதுக்கப்புறம் ஆதிரியை சொல்றாங்க. இன்னொன்று வந்து விஜே பருதி கமருதீன். இவங்களை பத்தி தான் அதிகமான டாக்ஸ் இங்க போயிட்டு இருக்கு, பயத்துல இருப்பாங்கன்னு சொல்றது. சோ அது மட்டும் தான் ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. அப்படி யார் யார் என்னென்னலாம் சொல்லிருக்காங்கன்ற ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே விக்கல் சிக்கிரம் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா விஜே போறதுக்கு தான் சார் பயமா இருக்கும். விஜே பருதி அவங்க அம்மா வருவாங்க, அதனால கண்டிப்பா விஜே பருதி பயமா இருக்குன்றாப்ல. அதே மாதிரி கானா வினோத் அவர்களும் வந்து விஜே பருதி தான் சொல்றாரு, அவங்க அம்மா வரதுனால பீதியில் இருக்கிறாங்க சார் விஜே பருதி அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. சோ அதுக்கப்புறமா சபரியா வந்து விஜே பருதி தான் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு எல்லாரும் வந்து ஃப்ரீ டாஸ்கா, விஜே போறதுக்கு மட்டும் ஃப்ரீ செட் டாஸ்கா அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி அங்க வந்து ஜாலியா பேசி கலாச்சிருந்ததை பார்க்க முடியுது. சோ விஜே போறது பயத்துலதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு தோற்றத்தை காமிச்சிருக்காங்க. பட் ஆனா அவங்க அம்மா அந்த மாதிரி கிடையாதுன்றது வெளியே இருக்க எங்களுக்கு தெரியும். பட் ஏன்னா அவங்க அம்மா ஜாலி டைப் தான், அவங்க அம்மா ஒரு மாதிரி ஜாலியா எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவா ஆயிருக்கு. அது நிறைய இடத்துல வந்து வெடிச்சிருக்கு, நிறைய வந்து 18+ கண்டென்ட்டா போயிருக்குன்றதுனால உள்ள வந்து வார்னிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஷோல கண்டிப்பா உள்ள வந்தாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்புமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது மக்களே. சோ என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் ஆனா வெளியே வந்து அவங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசி, நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போயிருக்கு. 18+ நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனா பேசி ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ அதனால வந்து போல்டான கேரக்டர் தான் அவங்க அம்மா என்ன பொறுத்த வரைக்கும். சோ அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்த அளவுக்கு பெரிய சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அடுத்த வாரம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இதுல என்ன காமெடினா, இது வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறம் வரது எஃப்ஜே ஆதிரி மேட்ரு. அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இன்னைக்கு வெளியே போறாங்க. அது கூட தெரியாம வந்து கனி அவர்கள், அதுக்கப்புறம் சுபிக்ஷாலா வந்து ஆதிரி எஃப்ஜேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்க சொல்லுங்க, ஆனா லாஸ்ட்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியே தூக்கிடுவாங்கன்றத உங்களுக்கு தெரியல, பட் ஏன்னா எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ கனி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆதிரியை பத்தி சொல்றாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சி, அதனால எங்க அம்மா வரணும், அவங்களை நான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆதிரியை வந்து சொல்றாங்க. சோ அதை வந்து இங்க சொல்லி அவங்களோட கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் யார் வரதுன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, ஆதிரியோட ஃபேமிலி உள்ள வரும் சார், அதனால எஃப்ஜேக்கு லைட்டா பயம் இருக்கு சார் அப்படின்றாங்க. எஃப்ஜேக்கு வெயிட்டாவே பயம் இருக்கும். ஆல்ரெடி வியனா ஃபேமிலி மட்டும் வீட்டு உள்ளதுன்னா கண்டிப்பா எஃப்ஜேவை தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா வியனா வெளியே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து உண்மை எங்க அம்மா என்கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எஃப்ஜேவோட மேட்டரால தான் அப்படின்றத ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க. சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, வியன்னா வீட்டுல வச்சிருக்கிறதுக்கு காரணம் வியன்னா வந்து இந்த எஃப்ஜேவோட வியன்னாவோட ஃபேமிலி வந்து வீட்டுல வருவாங்க, எஃப்ஜே தூக்கி போட்டு அடிப்பாங்க. சோ அந்த மேட்டருக்காக வியன்னா வந்து காப்பாத்திட்டே இருக்காங்கன்ட்டு. பட் என்னாச்சுன்னு தெரியல, லாஸ்டா தூக்கிட்டாங்க. சோ அதனால இந்த வாட்டி எஃப்ஜே தூக்குனாங்க. ஓகேவா? சோ அப்படி இல்லைன்னா எஃப்ஜே இன்னும் ஒரு வாரம் வீட்டுல இருந்திருப்பாப்ல. சோ ரெண்டு பேரும் அதுதான் இந்த ட்ரையாங்கிள் இருந்ததுல, வியன்னா எஃப்ஜே ஆதிரை 3 பேரும் வெளியே போயிட்டாங்க. இப்போ ஆதிரை என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நான் உள்ள வந்ததுக்கு மெயின் ரீசனே உன்ன வெளியே கூட்டு போனேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து எஃப்ஜேவையும் கூட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஆதிரைக்கு இங்க ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதான் செய்யும். ஏன்னா பேரண்ட்ஸை வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு 24 hours வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல ஜெயிக்கலாம் செஞ்சாங்க. சோ அந்த ஒரு பவர் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆதிரிக்கு ஒரு சர்ப்ரைஸும் வந்து ஸ்டேஜ்ல காத்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றதெல்லாம் அடுத்த வீடியோல சொல்லிட்டா அது ஓகே. இப்பயே சொல்லிடுறேன், ஆதிரோட ஃபேமிலியை லைட்டா ஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்க ப்ரோ. அதாவது எவிக்ட் ஆகி வெளியே வந்திருக்காங்களா, சோ அந்த டைம்ல வந்து ஸ்டேஜ்ல ஏத்தி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன ஏதுறதுலாம் டீடைலா அடுத்த வீடியோல சொல்றேன். அது மட்டும் இல்லாம சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.